நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. வந்தவாசி பகுதியில் பிரதோஷ வழிபாடு. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தன்னார்வ நுகர்வோர் காலாண்டு ஆய்வுக் கூட்டம். புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் டெல்லியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி வழங்க கோரிக்கை. கந்தவர்கோட்டை அருகே அக்கச்சிப்பட்டி நடுநிலைப் பள்ளியில் திருக்குறள் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திருக்கண்டேஸ்வரம் ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தின் பிரதோஷம். எறும்பூர் அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா. திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தின் உறுப்பினராக கலியகாவிலை ஏ. ஹலில் ரகுமான் இணைந்தார். காகித மடிப்பு கலை பயிற்சியை ஆர்வமாக மேற்கொண்ட மாணவர்கள். மணமேல்குடி எழுத்தாளர் KT சிவராமனுக்கு விருது. வலங்கை மாநில் ஸ்ரீ பெரியநாயகி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் பிரதோஷ விழா நடைபெற்றது. ராயக்கோட்டையில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி MLA கலந்து கொண்டு அடுத்த மாதம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேப்பனஹள்ளி தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி வருவதை குறித்தும் வரவேற்பு அளிப்பதை குறித்தும் ஆலோசனை வழங்கினார். உடன் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகியோர் இருந்தனர். வடமலம்பட்டி சர்வலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் சர்வலிங்கேஸ்வரர். திருவண்ணாமலை கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழிகாட்டி நிகழ்ச்சியில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்று வழங்கப்பட்டது. காட்பாடியில் 1336 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார். ஆரிகள் கலெக்டர் சுப்புலட்சுமி கார்த்திகேயன் MLA, மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாபு உள்ளிட்டோர் உள்ளனர். விழுப்புரத்தில் பட்டு சேலை கண்காட்சியை தொடங்கி வைத்த ஆட்சியர். அன்புமணி ராமதாஸ் ஜூலை 25 உரிமை மீட்பு பயணம். கரூர் அரசு கலைக்கல்லூரி முன் மாணவர்களிடம் ஓரணியில் தமிழ்நாடு விழிப்புணர்வு தொண்டு பிரசுரங்களை துணை மேயர் சரவணன், மண்டல குழு தலைவர் SP கனகராஜ், மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் சரவணமூர்த்தி ஆகியோர் விநியோகித்தனர். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பயிற்சி கூட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை கலெக்டர் ஸ்ரீகாந்த் ஆய்வு செய்தார். குன்றத்தூர் ஒன்றியம் கொளம்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தாமோ அன்பரசன் வழங்கினார். உடன் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் மனோகரன் உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.